ஓஎம்ஆரோடையும் ஈசிஆரையும் லிங்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை நீண்ட நாளாவே இருந்து வருது. ஓஎம்ஆர் ரோடுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கிற டைடல் பார்க்ல இருந்து சோழிங்கநல்லூர் சிக்னல் இடையில வந்துட்டு ஒரு 12 to 13 கிலோமீட்டர்ஸ் வருது. இந்த 12 to 13 கிலோமீட்டர்ஸ் இடையிலான பகுதிகளில் ஓஎம்ஆர் ரோட்ல இருந்து ஈசிஆருக்கோ இல்லைன்னா ஈசிஆர்ல இருந்து ஓஎம்ஆர் ரோடுக்கோ வரத்துக்கு ஏதாவது நடுவில் லிங்க் ரோட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்கு. ஆனால் அந்த எல்லா லிங்க் ரோட்ஸுமே ஆல்மோஸ்ட் ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்குது. அதாவது ஒரு வழி பாதையாக தான் அந்த எல்லா லிங்க் ரோட்ஸுமே இருக்குது. இதனால இதை நான் ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த ரெண்டு ரோட்ஸையுமே கனெக்ட் பண்ணுற லிங்க் பிரிட்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேராக இருக்கும். ஒரு பக்கத்துல இருந்து வண்டி வருது அப்படின்னா எதிர்த்த பக்கத்தில் வர வண்டி நின்று வெயிட் பண்ணி அந்த வண்டி கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த பக்கம் போகிற ஒரு சூழ்நிலையானது நிலவுது. அட் ப்ரெசென்ட் இந்த ரெண்டு ரோட்ஸையும் லிங்க் பண்ணுற கனெக்டிங் பிரிட்ஜஸ் எந்தெந்த பகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்தா வீரமணி சாலையில் இருக்குது, அதே மாதிரி வெங்கடேசபுரத்தில் இருக்குது, அதே மாதிரி பாண்டியன் சாலையில் இருக்குது. இந்த 3 இடங்கள்லையுமே பிரிட்ஜஸ் இருந்தாலுமே அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப நேரோவாக இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த பிரிட்ஜஸ் எல்லாமே ரொம்ப பழைய பிரிட்ஜஸாக இருக்கிறதுனால இந்நேரம் உடஞ்சி விழுந்துருமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. உடஞ்சி விழுற சூழ்நிலையில் பட் அந்த அளவுக்கு பழைய ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்றது தான் நான் அப்படி சொல்கிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த ப்ராஜெக்ட்டுக்கான மண் பரிசோதனை எல்லாம் செய்யப்பட்ட நிலையில் ஒரு சில காரணங்களால் இந்த ப்ராஜெக்ட் தொடர்ந்து தள்ளி போயிட்டே இருந்தது. ஆனால் இப்போ கூடிய விரைவில் இந்த 3 லிங்க் பிரிட்ஜஸையும் கட்டுறதுக்கான பணிகள் தொடங்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஈசிஆர்ல பாலவகத்தையும் ஓஎம்ஆர்ல கந்தன்சாவடியையும் இணைக்கிற வகையில வீரமணி சாலையில இந்த புதிய மேம்பாலமானது லிங்க் பிரிட்ஜ் ஆனது வரப்போகுது. பக்கிங்ஹாம் கால்வாயில வெங்கடேசபுரம் பகுதியில் வர சாலையினால நீலாங்கரையும் பெருங்குடியும் இணைக்கப்படும். அதே மாதிரி பாண்டியன் சாலையில இவங்க அமைக்கவிருக்கிற இந்த புதிய பிரிட்ஜ்னால இந்த பக்கத்தையும் துறைப்பாக்கத்தையும் இணைச்சிட முடியும். அட் பிரசன்ட் ஒரு 10 அடி அகலம் கொண்ட இந்த 3 தலைப்பாலங்களையும் இடிச்சிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு 25 அடி அகலம் கொண்ட தரைப்பாலங்களா அமைக்க போறாங்க. இதனால 2 வே ஃப்ரீ ஃப்ளோயிங் டிராஃபிக் ஆனது நிச்சயமா இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 21 கோடி நிதியை ஒதுக்கியிருக்காங்க. இன்னும் ஒரு 2 மாதங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 மந்த்ஸ்க்குள்ள இந்த ப்ராஜெக்ட்டுக்கான முதல் பணிகள் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிச்சயமா இந்த பிரிட்ஜஸ் ஆனது வைடன் செய்யப்படும் பட்சத்தில் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய விமோசனம் அப்படின்னே சொல்லலாம். இதே மாதிரி சென்னையிலிருந்து தகவல்களுக்கு மறக்காமல்